ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பதான் நம்முடைய பலன். இன்றைக்கி நம்மளை யார் கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 12வது அதிகாரத்துடைய 26வது வசனத்தில் அங்கே சாலமோன் அழகா சொல்கிறாரு, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். என்னங்க, இன்னைக்கு நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஆண்டவருக்குள்ளே தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது? நான் ஆண்டவருக்குள்ள உண்மையாக தானே நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை அப்படி கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகுது. நான் ஆண்டவருக்கு விசுவாசமாக தான் இருக்கேன், உண்மை உள்ளவனாக நான் ஜீவிக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த உலகம் இப்படியெல்லாம் பண்ணுது? எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம்? என்ன வந்தாலும் பரவாயில்ல. அங்கே அழகா சாலமோன் சொல்கிறாரு, நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் மேன்மை உள்ளவன். உங்களை காட்டிலும் பக்கத்தில் உள்ளவங்க மேன்மை உள்ளவங்களாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் தான் மேன்மை உள்ளவங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் மட்டும்தான். 60 வருஷம், 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இன்றைக்கி அநேகர் அத்தனை வருஷம் வாழ்கிறது கூட கிடையாது, சீக்கிரமாகவே மரித்து போகிறாங்க. மரணம் எப்போ நேருகிறதுன்னு தெரியறதில்லை. பிறந்த குழந்தையிலேருந்து இல்லையா 60-70 வயசு தாண்டின முதியோர் வரைக்கும் மரணம் எப்போ வருதுன்னே தெரிய மாட்டுது. அதனால் ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. உங்களோட அயலகத்தார் துன்மார்க்கனாக நடந்து மேன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இந்த பூமியிலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிச்சு பரிசுத்தமாக ஆண்டவருக்காக உண்மையாக நீங்கள் வாழ்கிற ஒருத்தங்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு சரியான மேன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே சாலமோன் அழகா சொல்கிறாரு, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ள. ஏன் அப்படின்னா, அவன் உண்மையாக நடக்கிறனால உண்மையாக உள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது, அவனவன் செய்கைக்கு தக்க பலன் என் கூட தான் வருதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போது அவர் வரும்போது நீங்கள் உண்மையாக வாழ்ந்ததுக்குள்ளே பலன் வந்துடும், நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்ததுக்குள்ளே பலன் வந்துடும், நீங்கள் நீதிமானாக வாழ்ந்ததுக்குள்ளே பலன் வந்துடும். அதனால் தேவ பிள்ளையை கவலையப்படாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்களை இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த இயேசுப்பாவை ஏற்றுக்கோங்க, நீதிமானாய் வாழ பழகுங்க. இந்த உலக வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிடும். துன்மார்க்கமாய் வாழ்ந்து மேன்மை அடைஞ்சு இந்த பூமியிலே மரித்து போகிறத விட, பைபிளில் லாசருன்னு ஒருத்தர் இருந்தார். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஒரு பணக்கார வீட்டருடைய வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அவருடைய உடம்புல பருக்கள் அது புண்ணில் வடிகிற நீரை நாய்களுடைய பருக்களை நக்கிற்று அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யார் இந்த பூமியில் மரித்த உடனே மேன்மை அடைஞ்சா அப்படின்னா, பணக்காரன் எங்கே போனான்னா நரகத்துக்கு தான் போனான். ஏன்னா துன்மார்க்கமாய் வாழ்ந்து மேன்மையாக இருந்தான். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்து லாசரு பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாய் தன் தகப்பனுடைய மடியில் ஆசீர்வாதத்தை மேன்மையை பெற்றுக்கொண்டா. அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். இன்னொரு வாழ்க்கை இருக்குது, மறந்துடாதீங்க. இன்னொரு ஜீவியம் இருக்குது, மறந்துடாதீங்க. நித்தியமான வாழ்க்கை ஏசப்பா கூட சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்று நான் துன்பப்படுத்தப்படுகிறேன், எனக்கு சரியான மேன்மை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே சாலமோன் சொல்கிற மாதிரி நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்னையும் நான் நினச்ச மனுஷங்களெல்லாம் விட மேன்மை உள்ளவனா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணி இந்த டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. God bless you.